பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். அதற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அதுதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறதென யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியதே என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்தில் நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். ஆதியாகமம் 1:1 வெளி 22:21 வரையும் உள்ள வேத வாக்கியங்கள் சகலதும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது என்பதை நாம் நம்முடைய இருதயத்தில் நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் குறிப்பாக ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ரோமர் 6:7 போவோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறானே. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி, எந்த பாவத்துக்கு? அந்த பாவத்துக்கு நீங்கி மரித்தவன். ஆரோட மரித்தவன்? இயேசு கிறிஸ்துவோட விசுவாசத்தின் மூலம் சிலுவையிலே அவரோடு கூட மரித்தவன் அந்த பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு இந்த 6:7 சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதனை பற்றி விவரமாக பார்ப்போம். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையான எங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தீர். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டுக்கொண்டீர். அருமையான பிதாவே, இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரையில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம், சோஸ்திரம் ஆண்டவரே. கடைசியாக நாங்கள் கடைசி செய்தியில் குறிப்பாக எபிரேயர் 10, 12, 14 வரையும் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையும் உள்ள வேத வாக்கியங்களின் ஆவிக்குரிய கருத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருந்தேன். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து, அப்போ இயேசு கிறிஸ்து அவர் ஆசாரியராக இருக்கிறார். தன்னுடைய அலுவல் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து இப்பொழுது பரமபிதாவினுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் லேவியராகமத்தில் சொல்லப்பட்ட ஆசாரியர்கள் பலிபீடத்தில் அவர்களுக்கு எந்த விதமான ஆசனமும் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் உட்காரவில்லை. காரணம், அவர்களுடைய வேலை முடியவில்லை. இந்த ஆசாரிய
ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வேலை முடிந்ததன் நிமித்தம் அவர் இனி அதனை திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி யோவான் 19:30 அவர் தெளிவாக சிலுவையில் அதனை பிரகடனப்படுத்தி இருந்தார். எல்லாம் முடிந்தது, யாவும் முடிந்தது என்று சொல்லி யோவான் 19:30 அவர் பிரகடனப்படுத்தி இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனபடியால் அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இனிமேல் அந்த அலுவலை திருப்பி இனி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இதை நாங்கள் தெளிவாக மாதிரி என்று சொன்னால் கடந்த செய்தியில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருந்தேன். அப்போ அடுத்ததாக 13வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அப்போ பரமபிதாவினுடைய வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்து காத்து கொண்டிருக்கிறார். என்னத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்? தன்னுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடுவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். யார் இந்த சத்துருக்கள்? சத்துருக்கள் சாத்தான், பிரதானமான சத்துரு, மற்றது வீழ்ந்து போன தேவதூதர்கள், மற்றது அசுத்த ஆவிகள் மற்றும் சாத்தானை பின்பற்றுகிற மனுஷர்களையும் இங்கு சொல்லப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இவர்கள் எல்லாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரையும் பாதபடியாக்கி போடுவதற்காகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமபிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். 14ஆம் வசனத்தில், ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் இன்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லும் பொழுது, சிலுவையில் சகலம் ஒருவனுக்கு தேவையான எல்லாம், ஒருவனுக்கு என்ன தேவையோ அவை யாவும் சிலுவையில் காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் கலாத்தியர் 6:14 எபிரேயர் 10:12-14 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதன் பொருள் சிலுவை அல்லாமல் பாவத்திலிருந்து விடுதலை பெற, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சிலுவை அல்லாமல் பாவத்திலிருந்து விடுதலை பெற கிறிஸ்தவர்கள் எடுக்கும் எந்த முயற்சியினாலும் ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தமே பவுல் அப்போஸ்தலர் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு உலகத்தின் மேலும் மாம்சத்தின் மேலும் பிசாசின் மேலும் தொடர்ச்சியான வெற்றியை பெறுவதற்கு நம்மை சிலுவைக்கு அழைத்து செல்கிறார். ரோமர் 6:3 ரோமர் 6:5 வரையும் சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களை பரிசீலனை செய்வோமாகில் அவர் நம்மை சிலுவைக்கு அழைத்து செல்கிறார். தொடர்ச்சியான வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள வேணுமா இருந்தால் நாம் நிச்சயமாக சிலுவைக்கு செல்ல வேண்டும். ஆனபடியால் தான் அவர் சிலுவைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லோரையும் அழைத்து செல்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனையே ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையும் சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள் எல்லாம் சிலுவையை பற்றியே வலியுறுத்துகிறது. அப்போ நாங்கள் என்ன, அப்போ ரோமர் 6:3 சொல்லப்பட்டது என்ன? சிலுவையிலே அவரோடு கூட, இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவையிலே அறையப்பட்டு அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்து புதிதான ஜீவனுடன் இப்பொழுது நாம் அவரில் இருக்கிறோம் என்பதை ரோமர் 6:3-5 வலியுறுத்துகிறது. அப்போ அதனை நாம் அறிந்திருக்க வேணும். அறிந்து முற்று முழுதுமாக அதில் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி இருக்கும் பொழுது பாவ சுபாவத்தின் ஆதிக்கத்திலிருந்து நாம் விடுதலை அடைய முடியும். அப்போ பாவ சுபாவம் இனிமேலும் நமக்கு எஜமானாக இருக்க முடியாது. ஏனென்றால் விசுவாசத்தின் மூலம் சாத்தான் முற்று முழுதுமாக தோற்கடிக்கப்பட்டான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ கொலோசியர்
2:14-15 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் சிலுவையில் என்ற விவரம் கொலோசியர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முழுதுமாக அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர்களின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே சிலுவையை பற்றித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதன் பொருள் பாவ சுபாவம் மரிக்கவில்லை, பாவ சுபாவம் செயல் இழந்தது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். மறுபடியும் இதனை சொல்லுகிறேன், பாவ சுபாவம் ஒழிந்து போகவில்லை, பாவ சுபாவம் செயல் இழந்தது. அப்படியே செயல் இழந்தபடியே இருக்க வேண்டுமானால் விசுவாசத்தை நாம் பொருத்தமான இடத்துல வைத்திருக்க வேண்டும். உண்மையில் நம்முடைய விசுவாசம் பொருத்தமான இடத்தில் வைக்கப்பட்டால், அதன பொருத்தமான இடம் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததுமே அந்த பொருத்தமான இடம். அப்போ பொருத்தமான இடத்தில் வைக்கப்பட்டால், தொடர்ந்து பொருத்தமான இடத்தில் வைக்கப்பட்டால் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக நம்மில் அசைவாடி நமக்கு தேவையான உதவியை அவர் தருவார். அந்த உதவியின் மூலம் பிசாசின் மேலும் உலகத்தின் மேலும் மாம்சத்தின் மேலும் வெற்றியை நமக்கு அளிப்பார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். எப்போ பொருத்தமான இடத்துல நம்முடைய விசுவாசம் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சட்டபூர்வமாக நம்மில் செயல்பட்டு தொடர்ச்சியாக நம்முடைய சத்துருக்கள் மேல் முழு வெற்றியையும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக சகல உதவியையும் நமக்கு அளிப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்கு ரோமர் 6:7 சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் என்பதன் பொருள் பாவ சுபாவத்தினுடைய வல்லமையிலிருந்து முழுதுமாக நாம் விடுதலையாக்கப்பட்டோம். பாவ சுபாவம் செயல் இழந்ததன் நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம் பாவ சுபாவம் செயல் இழந்தது. ஆனபடியால் பாவ சுபாவத்தினுடைய வல்லமையில் இருந்து நாம் முழுதுமாக விடுதலையாக்கப்பட்டோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவோடு சிலுவையில் மரித்தோம். இதிலிருந்து நாம் வெளிப்படையாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சகலதும் கிறிஸ்துவின் சிலுவையோடு இணைந்திருக்கிறது. எதனை நாம் எடுத்தாலும் சகலதும் கிறிஸ்துவின் சிலுவையோடு இணைந்திருக்கிறது என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். இந்த காரணத்துக்காகத்தான் கிறிஸ்துவனுடைய சிலுவை சபைகளினால் உதாசீனம் செய்யப்பட்டால் அல்லது சிலுவை சில வட்டத்தில் நிராகரிக்கப்பட்டால் அது பாவம் மட்டுமல்ல, வெட்கப்படக்கூடிய ஒரு செயலுமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சகலதும் சிலுவையில் இணைந்திருக்கிறபடியினால் ஒரு விசுவாசி எந்த காரணத்தை கொண்டும் சிலுவையை விட்டு கிறிஸ்துவையும் சிலுவையும் விட்டு அவன் விலகக்கூடாது. அப்படி விலகினால் அவன் பாவச் செயலை செய்கிறது மட்டுமல்ல, அதே நேரம் அது வெட்கப்பட வேண்டிய ஒரு செயலுமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். உண்மையில் விசுவாச வார்த்தை என்ற மார்க்கத்தின் உபதேசம் சிலுவையை நிராகரிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாச வார்த்தை, வேர்ட் ஆஃப் ஃபெய்த், இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் என்ற மார்க்கம், இதனை பின்பற்றுகிற மார்க்கம். அப்போ இந்த மார்க்கம் சிலுவையை முழுதுமாக நிராகரிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சிலுவை கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு துன்பம் என்று அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள். மனுஷ வரலாற்றிலே ஏற்பட்ட பெரும் தோல்வி என்று சொல்லி அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள்.
இது சிலுவைக்கு எதிரான பெரும் தாக்குதல் என்பதை சாத்தான் இந்த மனுஷர்களை பாவித்து சிலுவைக்கு எதிரான பாரதூரமான தாக்குதலை இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அறிய வேண்டியது கொலோசியர் 2:14-15 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்க, சிலுவை ஒரு மோசமான தோல்வி என்றும் சிலுவை கடந்த காலத்தில் ஏற்பட்ட துன்பம் என்றும் சொல்வதை பார்த்தால் இது சிலுவைக்கு எதிராக சாத்தான் இந்த மனுஷர்களை பாவித்து பாரதூரமான தாக்குதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறத நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த தவறான உபதேசம் ஏதோ ஒரு வழியில் அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் ஊடுருவி இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இதனால் ஆவியில மரித்தோர் ஏராளமான பேர் தங்களுடைய ஆத்துமாவை அவர்கள் மனம் திரும்பாவிட்டால் தங்களுடைய ஆத்துமாவை இந்த உபதேசத்தை கேட்டு அதனை முற்றும் முழுதுமாக விசுவாசித்ததன் நிமித்தம் எந்த உபதேசத்தை? விசுவாச வார்த்தை என்ற மார்க்கத்தின் உபதேசத்தை கேட்டு சிலுவையை முற்றும் முழுதுமாக நிராகரித்து இவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்ட மனுஷர்கள் தங்களுடைய ஆத்மாவுக்கு பெரும் தீங்கி ஏற்படுத்துகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையை தாக்குவது என்பது சுவிசேஷத்தின் இருதயத்தை தாக்குவது மட்டுமல்ல, மீட்பின் இருதயத்தை தாக்குவதும் தேவனுடைய மீட்பின் திட்டத்தை தாக்குவதும் ஆகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், சிலுவையை தாக்குவது என்பது சுவிசேஷத்தின் இருதயத்தை தாக்குவதாகும், மீட்பின் இருதயத்தை தாக்குவதாகும், தேவனுடைய திட்டத்தை தாக்குவதாகும், பாவத்திலிருந்து அப்போ கவனமாக நாங்கள் கேட்டுக்கொள்ள மிக முக்கியமான விஷயம், சிலுவைக்கு எதிரான போராட்டம் உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் இந்த விசுவாச வார்த்தை என்ற மார்க்கம் முக்கியமான பங்கை வகிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். ஆனால் அந்த வெற்றியை இந்த மார்க்கம் என்ன சொல்லுதென்று சொன்னால், நீங்கள் பாவத்திலே இருந்து பாவ செயல்களிலே இருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டுமானால் அந்த வெற்றியை பெறுவதற்கு ஒருவன் தன் வாயினாலே அறிக்கையிட வேண்டும் என்று இந்த மனுஷர்கள் சொல்லுகிறார்கள். விசுவாச வார்த்தை என்ற மார்க்கத்தை ஏறெடுக்கும் அந்த மனுஷர்கள் வெற்றியை பெற வேண்டுமானால், பாவத்திலிருந்து வெற்றியை பெற வேண்டுமானால் ஒருவன் தன் வாயினாலே அறிக்கையிட வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ வேத வாக்கியங்களை பொருத்தமாக அறிக்கையிட்டால் அது நல்ல ஒரு விஷயம், அது மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆனால் அதன் மூலம் ஒரு பொழுதும் அந்த பாவத்தை வெற்றி கொள்ள முடியாதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது சிலுவைக்கு எதிரானதாக்குதல். அப்போ வாயினாலே அறிக்கை இடுவதன் மூலம் பாவத்தை வெல்லலாம் என்று சொன்னால் சிலுவை தேவை இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனபடியால் அது சிலுவைக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதல் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தை தவறான இடத்தில் வைக்கப்படுகிறது. இன்னும் அநேக வேதனைக்குரிய நிலைப்பாடுகளால் தற்போதைய கிறிஸ்தவர்கள் அறவே சிலுவையை பற்றிய அறிவு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய ஒரு விஷயம். இதன் பொருள், வேதத்துக்கு இசைவான கிறிஸ்தவம் தற்பொழுது காணல் நீராக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்துக்கு இசைவான கிறிஸ்தவம் தற்பொழுது காணல் நீராக காண்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ
பாவம் இல்லை, அப்படியா இருந்தால் இன்னொரு கேள்வி வெளிப்படுது, பாவம் இல்லாத பரிபூரணத்துவம் உண்டோ என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள். அப்போ ஒரு பொழுதும் நாங்கள் இது அதிகமான சபைகளில் நாங்கள் பரிபூரணமான மனுஷர்கள், நாங்கள் பரிபூரணமாக இருக்கிறோம் என்று இந்த மனுஷர்கள் சொல்கிறார்கள். இந்த விசுவாச வார்த்தை என்ற இயக்கத்தை சேர்ந்த மனுஷர்கள் நாங்கள் பரிபூரணமாக இருக்கிறோம், நாங்கள் பாவம் செய்வதில்லை என்று சொல்லி இவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இதைத்தான் நாங்கள் பாவம் இல்லாத பரிபூரணத்துவம் என்று சொல்லுகிறோம். அப்போ பாவம் இல்லாத பரிபூரணத்துவம் சாத்தியமாகுமா என்பதை நாம் ஒரு தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும். வேதம் ஒரு பொழுதும் பாவமில்லாத பரிபூரணத்தை உபதேசிக்கவில்லை. வேதத்தில் எந்த ஒரு இடத்திலும் பாவமில்லாத பரிபூரணத்தை உபதேசிக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக பாவம் இல்லாத பரிபூரணத்துவம் இருக்கு என்று சொல்லி உரிமை கோருகிறவர்கள் உண்மையில் அவர்கள் கர்த்தரை அவர்கள் அறியவில்லை, அவர்கள் வார்த்தையை அறியவில்லை, அவர்கள் தங்களையே அறியவில்லை, அவர்கள் மறுபிறப்பு பெறவில்லை. அப்போ பாவம் இல்லாத பரிபூரணத்துவத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று கிறிஸ்தவர்கள் என்றவர்கள் சொல்வார்களா இருந்தால் அவர்கள் கர்த்தரை அறியாதவர்களாக இருக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் தங்களையே அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஒருவன் தன்னைத்தான் அறிவானா இருந்தால் அவன் பாவம் இல்லாத பூரணத்துவம் ஒரு பொழுதும் சாத்தியமில்லை என்ற முடிவுக்கே உடனடியாக வருவான். ஆயினும் வேதம் பாவத்தின் ஆதிக்கத்தில் இருந்து சுயாதீனம் உண்டு என நிச்சயமாக உபதேசிக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன மாதிரி என்று சொன்னால் ரோமர் 6:14 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ பாவம் இல்லாத பூரணத்துவம் ஒரு பொழுதும் கிடையாது, ஆனால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்ற வாக்கு தத்தம் இங்கு ரோமர் 6:14 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாயின் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு பொழுதும் பாவச் செயலில் ஈடுபட மாட்டோம் என்று பொருள்படாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் பாவச் செயலை செய்யக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு, நம்முடைய வாழ்வில் உண்டு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். அப்போ இப்போ உலகத்தில் எவ்வளவு பலமான விசுவாசியாக இருந்தாலும் அவன் பாவச் செயல்களில் ஈடுபடக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு என்பதை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் உண்மையான மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் தெளிவாக அறிந்து கொள்ளுவான் பாவம் இல்லாத பூரணத்துவம் கிடையாது என்பதை. ஆனபடியால் தான் பாவம் இல்லாத பூரணத்துவம் உண்டு என சொல்லுகிற மனுஷர்கள் அவர்கள் தங்களை அறியவில்லை, அவர்கள் மறுபிறப்பு பெறவும் இல்லை. அப்போ அதே நேரம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, பாவம் நம்ம மேற்கொள்ள மாட்டாதென்று சொல்லி ரோமர் 6:14 பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் ஒரு வழியை பின்பற்றினால் உங்களை பாவம் மேற்கொள்ளாது என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் அறிய வேண்டியது என்னென்றால் பாவ சுபாவம் நம்ம விட்டு ஒரு பொழுதும் அகலாது. மறுபடியும் சொல்கிறேன், பிறந்த பொழுது நம்மோடு ஒட்டி கொண்டு வந்த பாவம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் செயலிழந்து போயிருக்குமே தவிர இந்த பூமியில் மனுஷனாக நாங்கள் வாழும் தனையும் பாவ சுபாவம் நம்ம விட்டு அகலாதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்திருப்போமா இருந்தால் பாவ சுபாவம் நம்மை ஆள முடியாதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அதை நமக்கு தெளிவாக வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கிறார். அப்போ மரிக்கும் போது
அல்லது விசுவாசிகளாகிய நாம் உயிர்த்தெழும் பொழுது பாவ சுபாவம் நம்ம விட்டு அகலும். அப்போ எப்பொழுது பாவ சுபாவம் நம்ம விட்டு அகலும் என்று யாரும் கேட்டால், மரிக்கும் பொழுது ஒரு விசுவாசி, மறுபிறப்பு பெற்ற விசுவாசி மரிக்கும் பொழுது பாவ சுபாவம் அவனை விட்டு விலகும். அடுத்ததாக உயிர்த்தெழும் பொழுது, ராப்சர், உயிர்த்தெழும் பொழுது பாவ சுபாவம் நம்ம விட்டு அகலுமே தவிர மற்றும்படி பாவ சுபாவம் இந்த பூமியில் நாம் வாழும் தனையும், பூமியிலே இருக்கும் காலம் வரையும் பாவ சுபாவம் நமக்குள்ளேயே இருக்கும். ஆனால் அது செயலிழந்து போய் இருக்கிறபடியினால் நம்ம மறுபடியும் வற்புறுத்தி பாவ செயல்களை செய்ய தூண்ட முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். எப்போ? விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுதும். அப்போ நாம் உயிர்த்தெழும் பொழுது பாவ சுபாவம் நம்ம விட்டு விலகும். இது பற்றி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் கூறியிருப்பதை பார்ப்போம். இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக ஒழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை, அந்த வார்த்தை ஏசாயா 25:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறும். அதாவது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வார்த்தை ஏசாயா 25:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனையே இங்கு மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் என்று 1 கொரிந்தியர் 15:51-54 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவ சரீரம் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறபடியினாலேயே அழிவுள்ளதாகிய இது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக எக்காலம் தொனித்து மறுரூபமாக்கப்படும் பொழுது அழியாமையை பெறுகிறோம். அது மட்டுமல்ல, தேவன் சாத்தானையும் அவனுடைய கூட்டத்தையும் 1000 வருஷ காலத்துக்கு பாதாளத்தில் தள்ளிவிடப் போகிறபடியால் வெளி 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரையும் சாத்தானையும் அவனுடைய கூட்டத்தையும் 1000 வருஷ காலத்துக்கு பாதாளத்தில் தள்ளிவிட போகிறபடியால் மகிமைப்படுத்தப்பட்ட நம்முடைய சரீரத்தை மறுபடியும் பாவ செயல்களை செய்யுமாறு தூண்டக்கூடிய சாத்தியக்கூறு ஒரு பொழுதும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எக்காலத்துணை கேட்கும் தனையும் தேவனுடைய பிள்ளைகள் பாவம் இல்லாத பரிபூரணத்தை பெற மாட்டார்கள். மறுபடியும் சொல்கிறேன், எக்காலத்தனை கேட்கும் தனையும் தேவனுடைய பிள்ளைகள் பாவம் இல்லாத பரிபூரணத்தை பெற மாட்டார்கள். இதன் நிமித்தமே சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும், அழிவுக்கேதுவாகிய இது அழியாமையும் பெற வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 1 கொரிந்தியர் 15:53 அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த செய்தியில் நாம் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர்
paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.